வணக்கம். இன்றைக்கி நம்ம உண்மையை நம்பிட்டு இருக்கக்கூடிய டாப் 5 பியூட்டி ஸ்கேம்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டெக்னாலஜி வளர்ந்தாச்சு, நம்ம நிறையா கற்றுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம இந்த பியூட்டி ஸ்கேமில் மாட்டக்கூடாது. அப்படி என்ன பியூட்டி ஸ்கேம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேம் என்னங்கிறத பார்க்கலாங்க. சோப். அதாவது மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான சோப் வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி சோப் வாங்குறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட் இந்த சோப் யூஸ் பண்ணுனா நம்ம கலர் ஆகிடுவோம், 2 வீக்ஸில் கலர் ஆகிடுவோம், 1 வீக்கில் ஃபேர் ஆகிடுவோம். அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேமுங்க. ஏன்னா கலர் அப்படிங்கிறது மெலனின் அப்படிங்கிற காம்பவுண்டு தான் டிசைட் பண்ணுது. அந்த மெலனின்ங்கிற காம்பவுண்ட் நமக்கு ஜெனட்டிக்கலாக வர்றது, நம்ம அப்பா கிட்டேருந்து, அம்மா கிட்டேருந்து, தாத்தா பாட்டி கிட்டேருந்து வர்றது தான் வந்துட்டு அந்த மெலனின். அதுதான் வந்துட்டு நம்மளோட ஸ்கின் கலர், நம்மளுடைய ஹேர் கலர், நம்ம கண்ணில் கருவிழி கலர் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. அதை தவிர சோப் வந்துட்டு கலரை சேஞ்ச் பண்ணுமானா கண்டிப்பாக நம்மளுடைய கலரை சேஞ்ச் பண்ணாது. ரெண்டாவது ஸ்கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப் பாம். லிப் பாம் யூஸ் பண்ணுறது வந்துட்டு நம்ம லிப்ஸை வந்துட்டு மாய்ஸ்சர் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா ஓகே. ஆனால் நம்மளுடைய லிப் கலரை சேஞ்ச் பண்ணிடும். பிளாக்காக இருக்கக்கூடிய லிப்பை வந்துட்டு பிங்காக மாற்றிடும், ரெட்டாக மாற்றிடும், ரோசி பெட்டல்ஸ் மாதிரி மாற்றிடும். அப்படிங்கிறத நம்பி நிறையா லிப் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அது லிப் பாமாக இருந்தாலும் ஓகே, லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் ஓகே. நீங்கள் லிப் பாம் யூஸ் பண்ணும்போது டார்க் கலர்ஸ் வாங்காதீங்க, மைல்டான கலர்ஸ் வாங்குங்க. அது உங்களோட லிப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கணும். அது உங்களோட லிப்ஸை வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதா இருக்கணுமே தவிர உங்களோட லிப்ஸ்க்கு வந்துட்டு ஹார்ம் பண்ணுறதா இருக்கக்கூடாது. இந்த லிப் பாம் யூஸ் பண்ணுனா வந்துட்டு லிப்ஸ் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. தேர்ட் ஸ்கேம் க்ரீன் டீ. க்ரீன் டீ குடித்தாவே வந்துட்டு நம்ம ஒல்லி ஆகிடுவோம். நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் எக்ஸசைஸே பண்ணலைனாலும் நம்ம ஒல்லியாக இருப்போம். அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கரமான ஸ்கேம். க்ரீன் டீ அப்படிங்கிறதுல வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம மெட்டபாலிசமை வந்துட்டு நல்லா குட்டாக வச்சுக்கோ அப்படின்னு இருந்தாலும் நம்ம வந்துட்டு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல ஒரு டயட் இருக்கணும். அப்படிங்கிறது தான் வந்துட்டு வெயிட் லாஸை கண்ட்ரோல் பண்ணுமே தவிர க்ரீன் டீ மட்டும் நம்ம வெயிட் லாஸை கண்ட்ரோல் பண்ணிடாது. இது ஒரு மேஜிக் கிடையாது. இந்த ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. ஃபோர்த் ஒன் ஹேர் ஆயில். இது ரொம்ப பிக்கஸ்ட் ஸ்கேமுங்க. ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு முடி வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்கேம். ஹேர் ஆயில் ஹேர் டேமேஜை தடுக்கலாம், நம்மளுடைய ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் கூட முடி வளர்ச்சிக்கும் ஹேர் ஆயிலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. எனக்கு ஒரு டைம் ஹேர் ப்ராப்ளம் வந்தப்ப, ஹேர் ஃபால் இருக்கிறப்ப டாக்டர் சொன்னது ஹேர் ஆயிலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஒன் ஃபேஸ் க்ரீமுங்க. நமக்கு எல்லாருமே ஃபேவரட்டான ஃபேஸ் க்ரீம் நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும். நம்ம கலர் சேஞ்ச் ஆகும்னு நம்பி நிறையா ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணோம்னா அது ரிவர்ஸ் எஃபெக்டில் தாங்க முடியும். பிம்பிள், ஆக்னி, பிரேக் அவுட்ஸ், கிராக் அப்படின்னு மாறுமே தவிர நம்மளோட கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணும்போது நமக்கு டவுட்டாக இருந்ததுன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். அது மாய்ஸ்சரைஸ் பண்ணணுமே தவிர நம்ம அது கலர் சேஞ்ச் ஆகும்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஸ்கேமில் யாரும் மாட்டிக்காதீங்க. பி அலர்ட்.